நல்லா இருக்கு. ஆண் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் இருக்கு. ரியோ நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். நல்லா ஆண் பாப்புல நல்லா தான் ப்ரோ இருக்குது. நல்ல மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. ரீல்ஸை பார்த்தோ இது பார்த்து நம்ம இதுதான் ஃபெமினிசம்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் இதுதான் ஃபெமினிசம்னு ஒரு டைலாக் வச்சுருக்காங்க கிளைமேக்ஸ்க்காக. அதுக்காகவே பார்க்கலாம் படம். விக்னேஷ் காந்த் தான் ஹீரோ. ரியோ தான் நம்ம நினச்சிட்ருப்போம் ஹீரோன்னு. இவர் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேங்க்யூ. 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. எர்லி 90s எர்லி 2K எல்லாருக்கும் இதுவாகும். ஏன்னா அவரே 90s தானே. 90s to 2K கலந்து தான் படம். அவர் தான் ஹீரோ. ரியோ தான் நினச்சிட்டு போவோம். ஆனால் விக்னேஷ் தான் தூக்கி சாப்பிட்டார் கிளைமேக்ஸ்க்காக. அதுதான் படமே. எல்லாத்தையும் சொல்லி நம்ம கதையை உடைக்க வரும்ல. பாருங்கள், நல்லாயிருக்கு. படம் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஃபேமிலி கண்டெஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன ஒன்றுன்னா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில். பசங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். புதுசாக 2K பசங்க கல்யாணம் பண்ணியிருந்தால் மெயினாக வந்து படத்தை பார்த்துருங்க. படத்தை பார்த்துட்டு அதுக்கான பதில் சொல்லுங்கள். படம் வந்து ஒன்றுமே பண்ண முடியும். நல்லா இருக்குது. ஒரு குடும்ப கண்டெஸ்ட் நல்லா இருக்குது. என்ன ஒன்றுனா நேரில் வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணுங்களாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பொண்ணுங்களாம் நேரில் வந்து பார்த்தா தான் இந்த படம் கருத்து புரியும். யாருன்னா சொல்கிறத வச்சு அந்த கருத்தெல்லாம் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க அது சொல்கிறாங்க, அவங்க இது சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம கையில். கல்யாணம் பண்ணிங்கன்னா 1க்கு 100 வாட்டி யோசிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சண்டை வருது. இதனால தான் அந்த கருத்து தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க படத்தில். சரி சொல்லணும், சாரி சொல்லணும். அதுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எது வேணால் பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் பண்ணணும்னு கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இந்த மாதிரி சண்டை வரதான் செய்யும். சண்டை வந்தால் பிரியணும்னு தோணும். பிரியிறது வாழ்க்கை இல்லை. சண்டையிலையும் சமாதானமாக போகணும். அது ஒரு நல்ல கருத்தாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு ஒரு ரியோ. ரியோ நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் விக்னேஷும் கரெக்டாக அதுக்கான டைலாக்கு எல்லாம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸை யார் கொண்டு போகிறதுனா விக்கி தான் கொண்டு போகிறாரு. அந்த லாஸ்ட்டாக ஒரு டைலாக் பேசுகிறாரு, பசங்களுக்காக பேசுகிறாரு. நல்லா சூப்பராக இருந்தது. அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக வந்து இந்த காலத்தில் இப்போ ஒரு ரீசனாக 2020க்கு மேலே கல்யாணம் ஆன லேடிஸ் மெயினாக பார்க்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து எனக்கு அதை வாங்கி கொடுக்கல இது வாங்கி கொடுக்கல சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இவங்களாம் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நம்ம ஆளுங்க நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாங்க, நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணணும், நம்ம இது தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இவங்க பொதுவாக வந்து மானாவரியாக செலவு பண்ணுறது, அவனை கடை வாங்க வைக்கிறது, லோன். படத்தை பற்றி கேட்டாங்க, பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்கல. இங்கே உங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அதை பற்றி நீ சொல்லிருக்காது. ஓகே ப்ரோ, படம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வந்து பாருங்க, இன்னும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு ஃபேமிலி கண்டென்ட்ஸுக்கு நல்லா இருக்கும். ஃபேமிலியாக நல்லா வந்து பாருங்க. ரொம்ப அருமையான படங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்ல வராங்க? கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ இது தேவை. இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. யாருமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கு படம். நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்கு. எல்லாமே அருமையாக இருக்கு. ஆமாம், இப்போ இந்த சமுதாயத்துக்கு இப்போ தேவையான படம். ரொம்ப நல்ல படம். எல்லாருமே அனைவருமே பார்க்கணும். ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்ததாங்க தெரியும். எல்லாருமே குறிப்பிட்டு யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல் காமெடி அந்த அளவுக்கு இல்லை. எமோஷ்னல் இந்த சமுதாயத்துக்கு நல்ல செய்தியை கொடுத்துருக்காங்க. நல்ல படம், அருமையான படம். எல்லாருமே அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. ஜாலியாக இருக்கு மூவி. ஆனால் கோட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருக்குது. இந்த மேரேஜ் டிவோர்ஸ் பற்றி சொல்கிறாங்க, அது நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நான் ஒன்று ஒரே ஒரு வார்த்தைனா பாட்டியில் படத்தில் ரெண்டு படம் தான் வச்சுருக்காங்க. ஆண் பாவம் பொல்லாது. எனக்கு படமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் காமெடியாக இருந்துச்சு. ரியோ சூப்பர். ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நல்லா இருக்கு. விக்னேஷ் சூப்பராக பண்ணிட்டாரு. பிளாக் ஷிப்பு மிரட்டி செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸ்லாம் அவர் தான். நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு சார் படம். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. காமெடியாக இருக்கு. நல்லா இருக்கு சார். அந்த கோட் சீக்வன்ஸ்லாம்
யார் சார்? கோர்ட் சீக்வன்ஸ்ல எப்படி சூப்பராக இருக்குது சார். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? அதான் சார், இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு ஒரு கருத்து சொல்கிறாப்புல, நல்லா இருக்கு. மியூசிக்கல் நல்லா இருக்கு சார். ஆண் பாவம் பொல்லாதது. இப்போ நிறைய பெண்கள் ரொம்ப ஆட்டிடியூட்டாக இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு செருப்படி படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. என்னன்னா இதுக்கணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் டைவர்ஸ் வரைக்கும் வருதுன்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு சாப்பாடு செய்யறதில்ல, ஒரு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியாதான். இந்த மாதிரி இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு சமையல் செஞ்சால் 50-50, நீ பண்ணாதான் நான் பண்ணுவேன், நான் பண்ணாதான் நீ பண்ணுவேன் அப்படின்றது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஈகோ, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு யோசிக்கிறது. ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா, இப்போ நம்ம குடும்ப ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு சாரீ போட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் அதை மதிக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு நிறைய பேர் உட்காந்துருக்கும் போது கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு, இல்லை காலை இறக்கி கீழே போடுங்க அப்படின்னு சொன்னாலும் மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா எந்த ஒரு டெசிஷனும் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்கறது இல்லை. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, எங்கே வேணாலும் போவாங்க, யார் கூட வேணாலும் போவாங்க, அதையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இதை தான் அவங்க உரிமை நினச்சிக்கிறாங்க. உரிமையை தவறுதலாக புரிஞ்சிருக்காங்கன்றதையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. படம் வேற லெவலில் இருக்குது. இது என்னன்னா, நிறைய பேருக்கு இப்போ டைவர்ஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதை நிறைய பேர் பார்க்கணும். மேரேஜ் ஆனவங்களும் சரி, ஆகாதவங்களும் எல்லாருமே பார்க்கணும். இது மூலிமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரியோ அண்ணனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், அந்த டீமுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ரெண்டு பேர் அவருமே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு லாயராக வந்திருக்காரு. அவருமே டைவர்ஸ் ஆனவர் தான். லாஸ்ட்டில் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லாயர் சேர்த்து வைப்பாங்க, ஆனால் லாயரே டைவர்ஸ் ஆனவர் தான். இவங்க சேர்றது மூலிமா அவங்கள சேர்ந்துருவாங்க. அதனால் படம் ரொம்ப ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது நம்மளுக்கு தெரியல. படமாக பார்க்கும்போது ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க பெண்களை பற்றி ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, ஆண்கள் தான் இப்படி பண்ணுறாங்க, அடிமையாக வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு டைலாக் சொல்லணும்னா வச்சுங்களேன், பெண்கள் முன்னேற்ற கழகம் கேன்சல், ஆண்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பம் அப்படின்ட்டு ஒரு இதில் கஞ்சா கருப்பு சொல்லியிருப்பாரு. அதுதான் இப்போ வேணும் நம்ம நாட்டில். ஏன்னா எங்கே போனாலும் ஆண்களுக்கு நீதி கிடைக்கிறது இல்லை. ஆண்கள் மேலே தவறே இல்லைனாலும் அது போலீஸ்க்கும் தெரியும், வக்கீலுக்கும் தெரியும். இருந்தாலும் ஆண்களுக்கு நீதி கிடைக்கிறது இல்லை. நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறதா இருக்கும், நம்ம காசு தான் உருவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது மாறணும். அதுக்காக தான் இந்த படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய படம் வரணும் கண்டிப்பாக. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.